கோவை துடியலூரில் உள்ள அரசடி விநாயகர் கோவிலில் இருந்து சிவலிங்கம் சிலை மர்ம நபர்களால் உடைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த இந்து முன்னணியினர் கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து துடியலூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவையில் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக சாமி சிலைகள் உடைக்கும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதால் பக்தர்களும் இந்து அமைப்பினரும் அதிர்ச்சியடைந்துள்ளனர். கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சின்னியம்பாளையம் பகுதியில் உள்ள பிளாக் மாரியம்மன் கோவிலில் விநாயகர், மூஞ்சூறு, ராகு மற்றும் கேது சிலைகள் உடைக்கப்பட்டன. அதில் ஒரு வடமாநில வாலிபர் மதுபோதையில் உடைத்ததாக காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் தற்போது துடியலூர் ரயில் நிலையம் செல்லும் வழியில் உள்ள அரசடி விநாயகர் கோவில் பகுதியில் பழமை வாய்ந்த சிவலிங்கம் சிலை உடைக்கப்பட்டுள்ளது. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பக்தர்களும் பொதுமக்களும் இதுகுறித்து இந்து அமைப்புகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதனால் இந்து அமைப்பினர் அங்கு கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த துடியலூர் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிலையை மர்ம நபர்கள் உடைத்தார்களா, மத கலவரத்தை தூண்டும் விதமாக சமூக விரோதிகள் இந்த செயலில் ஈடுபட்டனரா எனவும், மேலும் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் பதிவுகளை ஆய்வு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. என்னுடைய பேர் கதிர்வேல். துடியலூர்ல இருக்கோம். துடியலூர் அரவான் திடல்ல ஒரு விநாயகர் கோயில் இருக்கு. கிட்டத்தட்ட 50-60 வருஷமா இருக்கிற கோயிலில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்குது. அது கடந்த மார்ச் மாதம் நாங்கள் ரினிவேஷன் பண்ணி புதுலிங்கம் வச்சுருந்தோம். இந்த பிரதோஷத்துக்கு ரெகுலராக இங்கே எல்லா லேடிஸ் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிறது யாரோ பிடிக்காதவங்க நேற்று இரவு இந்த சிலையை உடைச்சிருக்காங்க. இது சம்மந்தமாக நாங்கள் உடனே துடியலூர் காவல் நிலையத்தை புகார் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்துட்டு எல்லா பக்கம் விசாரிச்சிருக்காங்க. பக்கத்தில் சிசிடிவி கேமராவெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. விசாரித்து இமீடியட்டாக நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க.